கல்யாணம் முடிச்சா 2வது நாள் பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணிய பியூட்டி பார்லர் அக்காவை தேடி போய் பரிசு கொடுத்தார் மாப்பிள்ளை. ஆப்பிள் ஐஃபோன் 7 பாக்ஸ் அவர் கையில். பார்லர் அக்காவுக்கு ஒரே சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே டப்பாவை பிரித்தா உள்ள நோக்கியா 1100. அக்கா பேந்த பேந்த முழிக்க மாப்பிள்ளை எரிச்சலோடு சொன்னார், இப்படி தானே இருந்திருக்கும் எனக்கும். ஒரு சொல் போதும் என்றால் 2 சொற்களை செலவு செய்யாதே. எவ்வளவு சொல்லியும் பயன் இல்லை என்றால் 1 சொல்லையும் விரயமாக்காதே. ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரை போராடு. விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்விகளையோ பற்றி கவலைப்படாதே. ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது தவறில்லை, ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு. 1000 முறை தோற்றாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய். மாற்றம் முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் மிக அழகாக இருக்கும். உயிராய் இருந்தால் நம்மை உதறி விடுவதும், உண்மையாயிருந்தால் நம்மை ஊமையாக்கி விடுவதும், விட்டு கொடுத்து இருந்தால் நம்மை விட்டு விடுவதுமே இந்த காலத்து உறவுகள். நான் இறைவனிடம் கேட்பது ஒன்று மட்டுமே, என்னை பிடிக்காதவர்களுக்கு என்னை பாரமாக்கி விடாதே, எனக்கு பிடித்தவர்களை என்னிடமிருந்து தூரமாக்கி விடாதே. கடவுளால் கூட மாற்ற முடியாத நம் தலையெழுத்தை அச்சடிக்கப்பட்ட ரூபாய் நோட்டு மாற்றிவிடுகிறது சில நொடிகளில். சில வழிகளால் தான் சிலர் சிற்பம் ஆகிறார், சிலர் சிதைந்தும் போகிறார். வழிகளே நம் வாழ்க்கை தீர்மானிக்கிறது. நெஞ்சுக்குள் இருந்தே நம்பிக்கை மீதினில் நஞ்சினை கக்கியே நம் அறியாமலே நம்முள் வளர்கிறது துரோகம். யாரையும் அதிகமா நம்பாதீங்க, ஏமாறும்போது வலி தாங்க முடியாது. துரோகம் செய்துவிட்டு பின் எதுவும் தெரியாதது போல் சிரித்து பேசும் மனிதர்கள் என் அருகில் போல் உங்கள் அருகிலும் இருக்கலாம். எச்சரிக்கை. எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம், எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகி விடுகிறோம். வாழ்க்கை நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது, நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது. உதவிகள் செய்து பார், வழிபோக்கன் கூட உறவினராய் மாறுவான். உதவிகள் கேட்டு பார், இரத்த உறவுகள் கூட எட்டி நின்று வேடிக்கை பார்க்கும். இவ்வளவுதான் உலகம். விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை அழகாக இருக்கும். நான் சொன்னது தலைகணத்தை, தன்மானத்தை இல்லை. பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்து விட்டால் அமைதியான நேரத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை, அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. உயர்ந்த சிந்தனையுடன் எளிமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சிறிய செயல்களில் உண்மையாக இருப்போம், ஏனெனில் அதில்தான் நமது வலிமை அடங்கியிருக்கிறது. விதியின் பலன் இல்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு. யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை, யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை, யாரும் உங்கள் வலிகளை பார்ப்பதில்லை. ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள். வாய்ப்புகள் உங்களை விட்டு நழுவி செல்லும் போது வருத்தப்படாதீர்கள், முயற்சி செய்யுங்கள். அதைவிட பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஒன்று போனால் இன்னொன்று வரும். கவலையை விடுங்கள். எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும். அன்பாய் அக்கறையாய் பேசினார்கள் என்றே நினைத்தேன். ஆனால் அழகாய் சாமர்த்தியமாய் பேசி ஏமாற்றினார்கள் என்பதே உண்மை. கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் பெரியது என்று அர்த்தம் அல்ல. அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைதான் பெரியது. பிடிவாதம் என்னும் வாதம் நம்மை ஆட்கொண்டிருக்கும் வரை விவாதங்கள் நீண்டு கொண்டேதான் போகும். பிறரின் ஏமாளி குணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்பவனே சிறந்த துரோகி. எப்பொழுதுமே யதார்த்தமாக இருந்துவிட்டால் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலங்களை நம்மால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும்.
இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால். கடந்த காலங்களை நம்மால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால். மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள். அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாகவும் இருக்கலாம். வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்போது விரும்பி பார்ப்பது போல் ஏதாவது செய்திருக்க வேண்டும். வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்போது விரும்பி பார்ப்பது போல் ஏதாவது செய்திருக்க வேண்டும். செய்த புண்ணியம் கூட சில நேரம் பலன் தராமல் போகும். செய்த பாவம் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது.